டாப் அப்புக்கு ஆப்பி ஃபிஷ். லார்ட் மாஸ்டரை ஓப்பன் பண்ணி செம்மையாக டேஸ்ட் பண்ணலாம். ஸ்மெல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இதை நம்ம எப்படி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக நீட்டாக ட்ரை பண்ண போகிறேன். நீட்டாக ட்ரை பண்ணிட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் மிக்சிங்கும் போட்டுடலாம். நீட்டாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 30 ml எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குது. லைக் ஒரு ஸ்காட்ச் ஃபீலிங்லாம் வருது. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பபுள் கம், அதோட ஒரு சின்ன ஒரு ஸ்மெல்லு வருது. ஸோ அதனால் என்ன அப்படிங்கிறத என்னால் விவரிக்க முடியல. இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். சியர்ஸ். ஓரளவுக்கு ஓகே தான். பட் என்ன இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு பிராண்டே அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ இதை பற்றி அதிகம் பேசாமல் இதுக்கு கூட ஒரு சூப்பரான மிக்சிங்கை ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஐஸ் கப்பு, ஒரு 120 ml லார்ட் மாஸ்டர் பிராண்டி, டாப் அப்புக்கு ஆப்பி ஃபிஷ். இதை ஃபுல்லாக ஊற்றினா வந்து ரொம்ப சுகர் ஆயிரும். ஸோ அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் அடுத்த டாப் அப்புக்கு கொஞ்சம் சோடா, க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராவை போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். சியர்ஸ். வாவ், செம்மையாக இருக்குது. இந்த லார்ட் மாஸ்டர் பிராண்டியோட அந்த ஒரு டேஸ்ட்டு, அது கூடவே ஆப்பி ஃபிஷ்ஷோட அந்த ஒரு லைட்டான ஒரு சுகர் டேஸ்ட்டு, அது கூட நம்ம சோடா, ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது வந்து செம்மையாக இருக்குது மவுத்துக்குள்ளே. ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல்னே சொல்லலாம். ஸோ 120 ml நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமும் எந்த ஒரு ஸ்ட்ராங் இல்லை. அப்படி சிப்பாக நம்ம இசைஞானி பாட்டை கேட்டு சிப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் செம்மையாக இருக்கும். சியர்ஸ் கைஸ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி.